எடுத்து டக்கு டக்குன்னு பயன்படுத்துறதுக்கல்ல ஹுலா அப்படிங்கிறது. இன் கரிக மின்கா ஹுலுக்கன் ரதிய மின்கா ஆகர். சீக்கிரமா யாரும் பிரிஞ்சிட வேண்டாம். ஒரு குணம் பிடிக்கலன்னா இன்னொரு குணம் பிடித்தது இருக்கும்னு சொல்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பிடித்த குணங்களை பட்டியலிட்டு அந்த பாசிட்டிவ்களை எல்லாம் எடுத்துக்கிட்டு நெகட்டிவாக உள்ளவைகளை கொஞ்சம் கொஞ்சமாக அதை ஓரம் கட்டினாவே வாழ்ந்துட முடியும். இன்னைக்கு அப்படி இல்லை. நம்முடைய வயதான தாய்மார்கள், நம்முடைய நன்னிமா, ராதிமா, அத்தம்மா, அப்பம்மா, யார் யார் சொல்றோமோ எல்லா அம்மாவும் 50 வருஷம் 60 வருஷம் எவ்வளவு அட்ஜஸ்ட்மெண்டோடு, எத்தனை ஏற்ற இறக்கம், எத்தனை மேடு பள்ளம், வாழ்க்கையில சாப்பிடாத பொழுதுகள், காசு இல்லாத பொழுதுகள், கடன் வாங்கிய பொழுதுகள், கஞ்சிக்கு இல்லாத பொழுதுகள், எப்படிலாம் வாழ்ந்தாங்க. இன்னைக்கு அது எல்லாமே ஒரு கனவா போய் ரொம்ப சொகுசா வாழணும், எனக்கு இது வேண்டியதில்லை என்று நினைக்கிற அந்த பெண்களுக்கு சொல்ல வேண்டும், நீங்கள் பெற்றெடுத்திருக்கிற பிள்ளைகளும் ஆனதுக்கு அப்புறம் சில பேர் பிரியுறீங்களே, அந்த குழந்தையினுடைய வருங்காலம் ஆம்பளையா இருந்தாலும் பொம்பளையா இருந்தாலும், ஆம்பளை பையனோ பொம்பளை பிள்ளையோ, இன்சியலு தகப்பனார் தான், அடையாளம் அம்மா தான். வாழ்க்கை பூரா எங்க அம்மா எங்க கூட இல்ல, அல்லது எங்க அத்தா எங்க கூட இல்ல அப்படின்ற ஒரு பெரிய இழிவை சுமந்து கொண்டு அந்த குழந்தைகள் உங்க சௌரியத்துக்காக நீங்க விரும்புற தலாக்கு, மனமுறிவு, குழாவுக்காக வேண்டி ஒரு சந்ததியின் வாழ்க்கையை நாசமாக்குகிற இந்த மோசம், இது என்னன்னு சொல்ல முடியும்? வளரும் தலைமுறைக்கு முதல்ல அதை சொல்லிக் கொடுக்கணும், அந்த குழந்தைகளுடைய நிலைமை என்ன என்பது. கூடுமானவரை குடும்ப வாழ்க்கைக்குள்ளே நீ இருக்க வேண்டும் என்று ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அவர்களை இருக்க வைக்க வேண்டிய பெற்றோரே சமயங்கள்ல விட்டுருமா வர்றதை பார்த்துக்கலாம் என்று பேசுவது பொறுப்பற்ற பெற்றோரினுடைய வெறுப்பிற்குரிய செயல்.